திரு ஷானவாஸ் பல விஷயங்கள் அவர் குறிப்பிட்டார். ஓபிசி முன்னுக்கு வர்றதே இதனுடைய ஒரு அறிகுறியாக தான் நம்ம பார்க்கணும். அதுவே ஒரு மிகப்பெரிய அம்பேத்கரியத்துக்கு கிடைத்த ஒரு வெற்றியாக இருக்கணும். இதுவரைக்கும் யாரும் செய்யாததெல்லாம் செய்யும் போது ஏன் திரும்ப திரும்ப இது கேள்வி எழுப்பப்பட்டுக்கிட்டே இருக்கு? இல்லை, அவர் முக்கியமான ஒரு விஷயம் சொன்னார். என்னன்னா, ஒரு மதத்துக்கு உள்ள விஷயத்தில் போய் இன்னொரு மதத்துக்காரங்க ஏன் தலையிடுறீங்க, அதில் நம்பிக்கை இல்லாதவங்க ஏன் அதை கேள்வி கேட்குறீங்க அப்படின்னார். முத்தலாக்குன்னு ஒன்றுக்கு தடை போட்டிருக்காங்கல்ல, அது இந்துக்கும் முஸ்லீமுக்கு உள்ள பிரச்சனையா, அது யாருக்குள்ள பிரச்சனை? அது ஒரு முஸ்லீம் மதத்துக்கு உள்ள பிரச்சனை தானே, ஒரு முஸ்லீம் மதத்துக்கு உள்ள சட்டம் தானே. அந்த சட்டத்தில் வந்து ஏன் தடை போட்டீங்க? அதுக்கு என்ன உங்களுக்கு உரிமை இருக்கு? கேட்டால் கோர்ட்டு சொல்லிச்சுப்பாங்க. சபரிமலையில் பெண்கள் அனுமதிக்கலாம்னு உச்சநீதிமன்றம் தான் சொல்லிச்சு. மோடி கேட்டாரா? அப்போ முத்தலாக் தடை சட்டம் கொண்டு வர்றதுக்கு இன்னொரு மதத்தில் தலையிடுறதுக்கு உங்களுக்கு முடியுது. உங்க மதத்துக்குள்ள கோயிலுக்குள்ள பெண்களை அனுமதிக்கன்னு உச்சநீதிமன்றம் சொன்ன பிறகும் உச்சநீதிமன்றமா நாடாளுமன்றமா போட்டு பார்த்துடலாமா வான்னு கூப்பிட்டார் மோடி. அதுக்கு என்ன சொல்வீங்க? முடிவெடுக்க வேண்டிய நேரம் வந்து விட்டது. நாடாளுமன்றமா உச்சநீதிமன்றமா முடிவெடுக்க வேண்டிய நேரம் வந்து ஏத்துக்கிட்டீங்களா? உச்சநீதிமன்ற தீர்ப்பை ஏத்துக்கிட்டீங்களா? இல்ல அப்ப சொல்லுங்க, அதை சொல்லுங்க. சரி, இல்ல அவர் அப்படி பேசலன்னு சொல்ல வர்றாரு. பேசினார், பேசல. சரி, அதை எதிர்த்தாங்களா இல்லையா? ஏத்துக்கிட்டாங்களா? எதிர்த்தாங்களா? கேரளா காங்கிரஸ் எதிர்த்தாங்க சார். காங்கிரஸ் எதிர்த்தாங்களா? பிஜேபி பத்தி கேட்டு சொல்றேன். சபரிமலை மேல நம்பிக்கை உள்ளவங்க எதிர்த்தாங்க. அப்ப பிஜேபிக்கு அதுல உடன்பாடு தான். ஐயப்பன் மேல இருக்கிற நம்பிக்கை இருக்கிறவங்க பிஜேபிலயே. முத்தலாக்ல என்ன உங்களுக்கு ஸ்டாண்ட் அப்போ? அது இன்னொரு மதத்துல உள்ள விஷயம்ல. நீதிமன்றமே சொன்னால் நீங்க என்ன சொல்லணும்? அது இன்னொரு மதத்துக்குள்ள விஷயத்த நாங்க எப்படிங்க போய் சட்டம் போட முடியும்? எங்களுக்கு அதெல்லாம் வேலை கிடையாதுன்னு சொல்லணும். நீங்க அப்படிதானே சொல்றீங்க பிஜேபி ஸ்டாண்ட். அப்ப என்னன்னா, இன்னொரு மதத்தில் தலையிடுறது தான் இவங்க வேலையே. இது அம்பேத்கர் வழியா? இதைத்தான் அம்பேத்கர் சொல்லி கொடுத்தாரா? இன்னொரு மதத்தில் போய் நோண்டிக்கிட்டே இரு அப்படின்னு சொல்லி கொடுத்தாரா? அப்புறம் வந்து எத்தனை புழுகு. நீங்க அதை வந்து ஒடிசா கவர்மெண்ட் தான் கேட்கணுமா? தலைமைச் செயலகத்தில் இயற்றப்பட்ட சட்டமா அங்க ராம்நாத் கோவிந்தை தடுத்து வச்சுது, அல்லது அந்த கோயிலில் பின்பற்றக்கூடிய நடைமுறை தடுத்து வச்சுதா? அதுக்கு எப்படி ஒடிசா கவர்மெண்ட் பொறுப்பாகும்? இங்க கோயிலுக்குள்ள நுழைய முடியாம போறாங்கன்னா அதுக்கு தமிழ்நாடு அரசா பொறுப்பு, இந்த அறநிலையத்துறையா பொறுப்பு? இந்த அறநிலையத்துறையா ஒரு சட்டத்தை உருவாக்கி வச்சிருக்கு. ஏற்கனவே இவங்க உருவாக்கி வைத்திருக்கிற சட்டத்தை, அந்த விதியை பின்பற்ற வேண்டிய நெருக்கடிக்கு ஒரு அரசு தள்ளப்படுது. இல்லைன்னா மதத்துல கை வச்சுட்டீங்க, நீங்க வம்புக்கு வருவாங்க. இப்பவே இவங்க என்ன சொல்றாங்க? இந்த அறநிலையத்துறையை கலைக்கணுங்கிறாங்க. ஏன் கலைக்கணும்னு சொல்றீங்க? ஏன் அவங்க தானே நீ உங்க இவர் சொன்ன பாயிண்ட் படி என்ன சொன்னாரு? அது தமிழ்நாடு கவர்மெண்ட்ல தான் கேட்கணும், அது ஒடிசா கவர்மெண்ட்ல தான் கேட்கணும். ஒடிசா கவர்மெண்ட் கையில, தமிழ்நாடு கவர்மெண்ட் கையில அந்த துறை இருக்கக்கூடாதுன்னு இவங்க தான் சொல்றாங்க. இப்போ பிளேட்டை மாத்தி அவங்கள்ட்ட தான் கேட்கணுங்கிறாங்க. சட்டத்தை நீங்க உருவாக்கி வச்சிருக்கீங்க. உருவாக்கி வச்சு அதை அரசு பின்பற்ற வேண்டிய நெருக்கடிக்கு தள்ளப்பட்டிருக்கிறது. அரசு போய் அதுல எந்த முடிவும் எடுக்க முடியாது. முடிவு எடுத்தால் மதத்தை வந்து கை வச்சுட்டாங்கன்னு சொல்லுவீங்க. அப்ப மதம் தான் அங்க தடுக்குது, அங்க அரசு தடுக்கல. ராம்நாத் கோவிந்தை ஒடிசா அரசு தடுக்கவில்லை, மதம் தடுக்கிறது. ஆனா நீங்க ராம்நாத் கோவிந்த் உச்ச பதவியில் வச்சுட்டீங்க. சரி, பிற்படுத்தப்பட்ட மோடி உச்ச பதவியில் இருக்கிறார், உண்மை. ஒரே ஒரு பிற்படுத்தப்பட்டவர். பிற்படுத்தப்பட்ட மாணவர்களுக்கு மருத்துவ மேற்படிப்புல இடஒதுக்கீடு கொடுக்கணும்னு சொல்லி கோர்ட்டுக்கு போனோமா இல்லையா? விசிகே போனோம், டிஎம்கே போச்சு, எங்க கூட்டணியில் இருக்க கட்சி எல்லாம் போச்சு, பல கட்சிகள் போனாங்க. உச்சநீதிமன்றம் உயர்நீதிமன்றத்துக்கு போகணும்னு சொல்லிச்சு, உயர்நீதிமன்றத்துக்கு போனாங்க. உயர்நீதிமன்றம் 3 மாசம் கெடு கொடுத்து நீ நிறைவேற்றியா இல்லையான்னு கேட்டுச்சு. யார்கிட்ட கேட்டுச்சு? பிற்படுத்தப்பட்டவர்கிட்ட கேட்குது, மோடிட்ட கேட்குது. யாருக்கு? பிற்படுத்தப்பட்ட மாணவர்களுக்கு. ஆனா முற்பட்ட சமூகத்தினருக்கு 10 விழுக்காடு கொடுக்கணும்னு எந்த கோர்ட் அது கெடுவிச்சுதா? எங்கேயாவது போராட்டம் நடந்துச்சா? ஆனா பிற்படுத்தப்பட்டவர் ஒரு கையெழுத்துல போட்டாரா? நாடாளுமன்றத்தில் நிறைவேற்றினாரா அவசர சட்டம்? அதே வந்து நாடாளுமன்றத்தில் இயற்றப்பட்ட சட்டத்தை கேள்வியே கேட்காம இந்த பட்டியலினத்தை சார்ந்த பழங்குடியினத்தை சார்ந்த குடியரசுத் தலைவர் உடனே கையெழுத்து போட்டு அனுப்பினாரா? நம்ம இப்ப அனுப்புற சட்டத்தை ஏதாவது ஆளுநர் இப்படி கையெழுத்து போடுறாரா? அப்போ அதுக்கு உடனே கையெழுத்து போட்டாங்கல்ல. அப்ப இவர்கள் யாருக்கானவர்கள்? ஒரு சிலரை கொண்டு வந்து உச்ச பதவியில் வச்சுட்டு அந்த மக்களுக்கு எதிராக முடிவெடுக்க வைக்கிறது பாஜக. இதுதான் முக்கியமானது. அப்ப பாஜக முழுக்க முழுக்க சனாதனத்தின் அடிப்படையில், மனு தர்மத்தின் அடிப்படையில், RSS சித்தாந்தத்தின் அடிப்படையில் இவங்க இன்னைக்கு வெளியே சொல்ல முடியாம இருக்காங்களா? அந்த கோல்வால்கர் அவர் எழுதின தத்துவங்களின் அடிப்படையில் செயல்படுற கட்சி. அது எப்படி அம்பேத்கருக்கு பெருமை சேர்க்கும்? அம்பேத்கருக்கு நேர் எதிரான இயக்கம். சரி.